நம்ம தில்லை நடராஜருக்கும் வள்ளலாருக்குமான ஒரு பிரச்சனைங்க. நம்ம வள்ளலார் யாரு? வடலூர்ல சத்திய ஞான சபையை நிறுவனாருங்க. இப்பேற்பட்ட வள்ளலார் வடலூருக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரும்பாலான நேரத்தை சிதம்பரம் நடராஜர் கோவில தான் கழிச்சிருக்காருங்க. சோ சிதம்பரம் நடராஜர் கோவில்ல நிறைய பாடல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. ஏன்னா இவருமே தீவிரமான சிவன் பக்தருங்க. ஆனா இவரே ஒரு காலகட்டத்துல கனக சபையை ஏற்காம அங்க இருக்கிற தில்லை வாழ் அந்தணர்களுக்கும் இவருக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவும் அந்த பிரச்சனையுடைய நீட்சியின் காரணமாக தான் அங்கிருந்து கிளம்பி வந்து வடலூருக்கு போயிட்டு சத்திய ஞான சபை நிறுவனதாகவும் இதன் பிறகுதான் தீண்டாமையை பற்றி நிறைய பாடல்கள் எழுதினதாகவும் வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலை பத்தி சுத்தி இழந்துகிட்டே இருக்குங்க. சோ இந்த வள்ளலார் பிரச்சனையை தொடர்ந்தபடியா தீட்சிதர்களுக்கும் இந்த அறநிலைத்துறைக்கும் சில பிரச்சனைகள் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை என்னென்ன, இதுக்கான கான்ட்ரோவர்சிஸ் தியரி என்னென்ன இருக்குன்றத டீடைல்டா பார்ப்போம். இந்த தீட்சிதர்கள் யாருன்றத வரலாற்றுல இருந்து பார்ப்போங்க. இப்போ நம்ம சிதம்பர கோவிலுடைய வரலாற்று பத்தி பார்க்கும்போது தீட்சிதர்கள் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே நமக்கு தெரியாது. எல்லா இடத்திலுமே தில்லைவாழ் அந்தணர்கள் அப்படின்னு தான் போட்டு இருப்பாங்க. சோ இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் முதல்ல யார் அப்படிங்கறத பாத்துறலாம். தில்லைவாழ் அந்தணர்கள் யாருன்னா இவங்கள மூவாயர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய முக்கியமான கடமை என்னன்னா சோழ மன்னர்களுக்கு முடிசூட்டி கொடுக்கிறதுங்க. அதே மாதிரி அந்த தில்லை கோவிலுடைய பூஜை நிர்வாகத்தையும் பாத்துக்கிறாங்க. சோ சோழ மன்னர்களுக்கு இவங்க முடிசூட்டி விடுறதுனால, அதாவது இந்த 3000 பேரு தான், இந்த 3000 குடும்பங்களை மட்டும்தான் மூவாயிரர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி சேர நாடான மலைநாட்டு மன்னர்களுக்கு இந்த மாதிரி முடிகட்டி கொடுக்கக்கூடிய பொறுப்பு அங்க இருக்கிற சில பேர் செய்யறதுனால அங்கேயுமே 3000 இருந்திருக்காங்க. சோ அப்பேற்பட்டவங்கள தான் இப்ப நம்ம மலையாய நம்பூதிரிகள் அப்படின்னு சொல்றோம். இந்த மலையாய நம்பூதிரிகளுக்கும் மேல சொன்ன 3000 தில்லைவாழ் அந்தணர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, ரெண்டு பேருமே முன்குடுமி தான் வச்சிருப்பாங்க. இந்த முன்குடுமியை வச்சுதான் இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருந்து வந்தவங்க அப்படின்ற சாட்சியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வரலாற்று தகவல் என்னன்னா, இந்த 3000 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க சோழர்களுக்கு மட்டும்தான் முடிசூட்டும் கடமையை செய்வாங்க. பின் இந்த சோழர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு திருக்கூற்று நாயனார் அப்படின்னு சொல்லப்படுற சிற்றரசர் ஒருத்தர் பதவிக்கு வராருங்க. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த 3000 தில்லைவாழ் அந்தணர்கள் கிட்ட போயிட்டு, இப்ப நான் ராஜாவாயிட்டேன், நீங்க இப்ப எனக்கு முடிசூடி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு கட்டளை இடுறாருங்க. ஆனா அந்த கட்டளையை மறுத்த அந்த 3000 பேர் என்ன பண்றாங்க, சோழர்களுக்கு துரோகம் பண்ண மாட்டோம், சோழர்களுக்கு மட்டும்தான் நாங்க முடிசூடுவோம்னு சொல்லிட்டு சோழர்களால ஒப்படைக்கப்பட்ட அந்த அரசு முத்திரையை அவங்க கிட்டயே ஒப்படைச்சிட்டு இரவோடு இரவா யாருக்குமே சொல்லாம சேர நாட்டுக்கு போயிருக்காங்க. இப்படி இந்த மன்னனுக்கு பயந்து சேர நாட்டுக்கு போனவங்க தான் இந்த 3000 பேர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது ஒரு தியரியாக தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த தீட்சிதர்கள் அப்படின்ற ஒரு எழுத்தே முதல்ல தமிழ் கிடையாது, கம்ப்ளீட்டா இது ஒரு வடமொழி எழுத்துங்க. தீட்சித் அப்படிங்கிறது தமிழ்ல தீட்சிதர்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா முன்னொரு காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டை தமிழர்கள் மட்டும் ஆளல, தெலுங்கு மன்னர்கள் கூட ஆண்டு இருக்காங்க. விஜயநகர மன்னர்கள், நாயக்கர்கள், இப்படி எல்லாரும் ஆளும்பொழுது பிற மொழி சொற்கள் கூட இங்க வந்து கலந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்படி வரும்பொழுதுதான் இந்த தீட்சிதர்களும் ஒருவேளை வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த தீட்சிதர்கள் அப்படின்ற பிரிவே கூட வெளியில இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதுதான் உண்மை அப்படின்ற ஒரு சாலிடான எவிடன்ஸ் வரலாற்று ஆதாரங்கள்ல கிடைக்கவே இல்லைன்றதுதான் உண்மை. சோ இந்த தீட்சிதர்கள் தான் தில்லைவாழ் அந்தணர்களான்ற கேள்விக்கான பதில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. சோ இந்த 3000 பேர்ல இப்போதைக்கு வெறும் 200 பேர் தான் தில்லைவாழ் அந்தணர்களா, அதாவது தீட்சிதர்களா இருக்காங்க. சோ இந்த தீட்சிதர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 2 பிரச்சனை பார்க்கப்படுதுங்க. ஒரு பிரச்சனை, இவங்க பெரும்பாலும் குழந்தை திருமணத்தை அப்ரூவ் பண்றாங்க. பெரும்பாலானோருக்கு குழந்தை திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் யாரையுமே கழக சபையில ஏற விடலங்க. இந்த 2 பிரச்சனை மட்டுமானு கேட்டா, மூணாவது பிரச்சனையும் ஒண்ணு இருக்குங்க. இந்த கோவிலுடைய நிர்வாகத்தை அறநிலைத்துறைக்கு கொடுக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியமான பிரச்சனையா கருதப்படுது. சோ இத பத்தி தீட்சிதர்கள் கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, நாங்க காலம் காலமா இங்க தான் இருக்கோம், இன்னும் குறிப்பா சொல்ல போனா நாங்க கைலாயத்திலிருந்து நேரடியா வந்த பரம்பரை. சோ இந்த தில்லை நடராஜர் கோவிலுடைய நிர்வாகம் எங்க கிட்ட தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அறநிலைத்துறை என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கோயில் எல்லாமே இந்த அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வரணும், அப்பதான் இதோடைய நிர்வாகம் நியாயமா இருக்கான்றத பத்தி தெல்ல தெளிவா நம்மளால சொல்ல முடியும். ஏன் முஸ்லிம்ஸ்க்கு கூட தனியா ஒரு அறநிலைத்துறை இருக்குங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு நடராஜர் கோவிலுக்கு மட்டும் எப்படி நாங்க எக்ஸெப்ஷன் கொடுக்க முடியும்? இந்த மாதிரியான வாதம் தான் இப்ப இருக்கிற அந்த தீட்சிதர்களுக்கும் நம்மளுடைய இந்த அறநிலைத்துறைக்கும் ஒரு சவாலா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாதுங்க. இந்த மாதிரியான மிகப்பெரிய கோயில் எல்லாமே கட்டப்பட்டது எதுக்காகனா, கோயிலை தேடி மனசுருக வந்து சாமி கும்பிட்டு போற பக்தர்களை சரிசமமா நடத்தணும்ன்றதுக்காக தான். ஆனா இந்த மாதிரியா இங்க நடக்குது? சரி, ஓகே, இப்போ இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கக்கூடிய கான்ட்ரோவர்சியான டாபிக் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஆனா இந்த ஒரு சிதம்பரம் நடராஜர் கோவில்ல நம்ம தமிழர்கள் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற பல வியப்பு மிக்க விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டாலையும் சரி, சரித்திர ஆய்வாளர்களாலும் சரி, விளக்க முடியாத ஒரு மர்மமாக தான் இருக்குங்க. சோ இத பத்தி ஒன் பை ஒன்னா டீடைல்டா சுருக்கமா பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம தமிழர்களால பல நூற்றாண்டுகளா பாதுகாக்கப்படுற ரகசியம்
தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவிலுடைய ரகசியம். இந்த ரகசியங்கள் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, மேல சொன்ன பல கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்கை தொடர்ந்து இந்த கோவிலுடைய கட்டுமானம், நடராஜர் சிலை இருக்கக்கூடிய கருவறை, அவருடைய உருவ சிலை, நடராஜருடைய தோற்றம், அவருடைய நடனம் அப்படின்னு எல்லாமே விஞ்ஞானத்திலிருந்து மெய்ஞானம் வரைக்குமோ, பிரபஞ்ச வெடிப்புல தொடங்கி அணுத்துகள் வரைக்குமோ, பஞ்சபூதங்கள், பாலின சமநிலை, கடவுள்கள்னு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே இந்த சிதம்பர நடராஜர் கோவிலுடைய ரகசியமா பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நவீன அறிவியலுக்கே சவால் விடும் வகையில 4000 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த சிதம்பர நடராஜர் கோவிலுடைய ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே உங்களை வாய புழக்க வைக்கும். முதல் விஷயம், இந்த சிதம்பர நடராஜர் கோவில் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணுங்க. எப்படின்னா, காஞ்சிபுரம் ஏகாம்பநாதர் கோவில் நிலத்தை குறிக்கும், திருவண்ணைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் நீரை குறிக்கும், திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அண்ணாமலையர் கோவில் நெருப்பை குறிக்கும், காலாஸ்திவரர் கோவில் காற்றை குறிக்கிற விதமாகவும், சிதம்பர நடராஜர் கோவில் ஆகாயத்தை குறிக்கும் விதமாகவும் கட்டப்பட்டிருக்கு. இந்த 5 கோவில்களுமே பஞ்சபூதங்களான 5 உருவத்தையுமே குறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 5 கோவிலுடைய இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 5 கோவிலுமே புவியோடைய ஒரே நேர்கோட்டில் அமைக்கப்பட்டிருக்குங்க. அதாவது ஒரு 100-200 வருஷங்களுக்கு முன்னாடி இல்லாம 5000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம தமிழ் முன்னோர்கள் தெல்ல தெளிவா மிக துல்லியமா இது எல்லாத்தையுமே இப்படி ஒரே நேர்கோட்டில் அமைச்சிருப்பாங்க. சோ இந்த ஒரு இடத்துல இருந்துதான் இந்த கோவிலுடைய ரகசியமே ஆரம்பிக்குது. இந்த கோவிலுடைய கட்டுமான ரகசியத்தை பத்தி பார்க்கும்போது பல ஆச்சரியமான விஷயங்கள் நம்மள வேப்போட்டதான் செய்யுது. ஏன்னா இந்த கோவில் ஒரு மனித உடல் அமைப்பு மாதிரி தாங்க கட்டப்பட்டிருக்கு. எப்படின்னா, இந்த கோவில்ல 9 நுழைவாயில் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, மனித உடல்ல இருக்கக்கூடிய நவ துவாரங்களை குறிக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த கோவில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலை, இந்த நடராஜர் சிலை கருவறையுடைய மையத்துல இல்லாம கொஞ்சம் இடதுபுறம் தள்ளன மாதிரி தான் கட்டப்பட்டிருக்கு. இது மனித உடல் இருக்கக்கூடிய இதயத்தை குறிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியா உருவ வழிபாடா சிவனுடைய லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, மனிதனுடைய மூளையை குறிக்கிற விதமா அமைக்கப்பட்டிருக்குங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம சிதம்பரம் நடராஜர் கோவில்ல அருவு வழிபாடும் செய்யப்படுது. கருவறையில இருக்கக்கூடிய அந்த சிலையை வழிபடாம ஆகாயத்தையும் வணங்கி மக்கள் வழிபடுறாங்க. சோ இது எதை குறிக்குதுன்னா, மனிதனுடைய உயிரையும் அதே மாதிரி சிவன் எல்லா இடத்திலையும் இருக்காருன்றதையும் குறிக்குதுங்க. அண்ட் இதை தொடர்ந்து அந்த சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கக்கூடிய கருவறைக்கு மேல தங்க ஓடுகளால வேயப்பட்டிருக்குங்க. இந்த தங்க ஓடுகளுடைய எண்ணிக்கை 21600. இது எதை குறிக்குதுன்னா, இது ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சராசரியா சுவாசிக்கிற சுவாச எண்ணிக்கையை குறிக்குதுங்க. அதே மாதிரி அந்த தங்க கூரைகளை வேயறதுக்காக 72000 ஆணிகளை பயன்படுத்தி இருக்காங்க. இது மனித உடம்புல இருக்கக்கூடிய 72000 நாடிகளை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நடராஜர் கோவில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலையுடைய சிறப்பு பத்தியும் இந்த சிலையில இருக்கக்கூடிய ரகசியத்தை பத்தியும் பார்க்கலாம். முதல்ல இந்த கோயிலை பாண்டியர்களும் சோழர்களும் கட்டினாதான் பார்த்திருப்போம். சோ இப்படி பாண்டியர்களும் சோழர்களும் இந்த கோவிலை பாதி பாதியாக தாங்க கட்டியிருக்காங்க. ஆனா இந்த நடராஜர் சிலையை அமைச்சது சோழர்கள் தான். அதே மாதிரி சோழர்கள் இந்த நடராஜருக்கு முழு உருவத்தை கொடுக்க கிட்டத்தட்ட 7 நூற்றாண்டுகளா முயற்சி செஞ்சு சிவனுக்கு இந்த நடராஜர் உருவத்தை கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த நடராஜர் சிலையை பத்தி தெளிவா பார்க்கலாம். முதல்ல நடராஜர் நின்னுட்டு இருக்கக்கூடிய இந்த பீடம், இந்த பீடத்தை இரட்டை தாமரை பீடம்னு சொல்லுவாங்க. பீடம் அப்படிங்கிறது நிலையான ஒண்ணு. இந்த நிலையான ஒண்ணுல இருந்துதான் இந்த பிரபஞ்சம் உருவாக ஆரம்பிச்சது. அங்கிருந்துதான் இந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கின்றதையும் குறிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா நடராஜர் ஒரு மனிதன் மேல நிக்கிற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, எவ்வளவு மனிதர்கள் வந்து போனாலும் இந்த பிரபஞ்சம்ன்றது அப்படியாக தான் இருக்குன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு அடுத்தபடியா இந்த நடராஜர் சிலையை சுத்தி இருக்கக்கூடிய வட்ட வடிவிலான தீஜ்வாலை, இதுக்கான அர்த்தம் என்னன்னா, மனிதனுடைய வாழ்க்கை சக்கரத்தை வடிவமைக்கும் வகையில இது வரையப்பட்டிருக்குங்க. ஒரு பக்கம் மனிதனுடைய வாழ்க்கை முறையை குறிக்கும், இன்னொரு பக்கம் அறிவியல்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் குறிக்குங்க. இது தொடர்ந்து நடராஜருடைய நடன தோற்றம்ங்க. சிவலிங்கத்தில் இருக்கக்கூடிய சிவனை நடராஜர் வடிவத்துக்கு வடிவமைச்சாங்க. அது ஏன் இந்த மாதிரி நடனம் ஆடுற மாதிரி அமைச்சாங்க அப்படின்னு யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு நடராஜர் சிலைக்கு பேரு கூத்தன். கூத்தன் அப்படின்னா நடனம் ஆடுறதுங்க. சோ இந்த கூத்தன் 2 விதமான நடனத்தை ஆடுவாருங்க. ஒன்னு ஆனந்த தாண்டவம், இன்னொன்னு ருத்ர தாண்டவம். மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய கலைகளை குறிக்கும் விதமா இந்த 2 தாண்டவத்தையும் குறிக்கப்படுதுங்க. அண்ட் அதே மாதிரி எதுவுமே அசையாது. இது அறிவியல் கூட சொல்ல போனா இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அணுத்துகள்கள் எப்பவுமே அதிர்வெளியிலேயே இருக்கும். சோ இது எல்லாத்தையுமே குறிக்கிற மாதிரி தான் இந்த நடராஜர் சிலை நடன வடிவுல இருக்குங்க. அதாவது சிவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அதே விஷயத்தை இந்த சிலையிலுமே செஞ்சு காட்டியிருப்பாங்க. இது தொடர்ந்து நடராஜருடைய வலது கால், மனிதனுக்கு மேல நிக்கிற இந்த வலது கால் நிலத்தை குறிக்குதுங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடிய இடது கால் நீரை குறிக்குதுங்க. அண்ட் அதே மாதிரி இவருடைய 2 கைகளும் காற்றை குறிக்குதுங்க. நடராஜருடைய நெற்றிக்கண் நெருப்பை குறிக்குதுங்க. இதை தொடர்ந்து நடராஜருடைய ஜடாமுடி ஆகாயத்தை குறிக்குதுங்க. இப்படி
5 பூதங்களையும் நடராஜர் தன்னுள்ள அடக்கி ஆளக்கூடிய ஒருவரா இருக்காருன்றதுக்காக தான் இந்த ஒரு சிலையை வடிவமைச்சிருக்காங்க. கொஞ்சம் நடராஜருடைய வலது கையில இருக்கக்கூடிய உடுக்கையை பாருங்களேன். இது இசையையும் ஒளியையும் குறிக்குது. அதுக்கு அடுத்தபடியா இடது கையில இருக்கக்கூடிய தீஜ்வாலை இதுவுமே நெருப்பையும் குறிக்குது. அதே சமயம் வெப்பம் வெளிச்சம் இது எல்லாத்தையுமே குறிக்குதுங்க. அதாவது நடராஜர் தான் இசை ஓசை வெப்பம் வெளிச்சம் எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி குறிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஒரு நடராஜர் சிலை அர்த்தரீஸ்வரர்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா சிவனையும் சக்தியையும் சேர்ந்துதான் இந்த நடராஜர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா நடராஜருடைய காதுகள்ல வலது காதுல ஆண் அணியக்கூடிய கடுக்கன் மாதிரி போட்டிருப்பாரு. ஆனா இடது காதுல பாருங்க பெண்கள் அணியிற மாதிரியான கம்மல் போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இடது கையில இடப்புறமா இருக்கக்கூடிய மார்பகத்தை மறைச்சிருப்பாங்க. வலது புறத்துல விரிந்த மார்பகத்தை திறந்து வச்சிருப்பாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்னு பாலின சமநிலை அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியா நடராஜருடைய வலதுபுறத்துல இருக்கக்கூடிய பாம்பு நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை குறிக்குதுங்க. அதே மாதிரி இடதுபுறத்துல பறந்துகிட்டு இருக்கக்கூடிய அவருடைய உடை மனித வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத குறிக்குதுங்க. நடராஜருடைய நெற்றிக்கண் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு 3 காலங்களையும் உணர்த்து விதமா குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி எல்லாமே இருந்தாலும் இதுக்கு அடுத்தது இந்த நடராஜர் சிலையில 2 முக்கோணங்கள் எதிரெதிர் திசையில இருக்கிறத பார்க்க முடியும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா மனிதனுடைய வாழ்க்கையில உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம் அப்படின்னு எல்லாமே இருக்கும். அதுக்கு இடைப்பட்டதுதான் வாழ்க்கை அப்படிங்கறதையும் குறிப்பிடப்பட்டிருக்கும். இது மனித வாழ்க்கையை தவிர்த்து அறிவியல் படி சொன்னா அணுக்கரு இணைவு அணுக்கரு பிளவு இது ரெண்டுத்தையுமே குறிக்கும். இதுக்கு அடுத்தபடியா இந்த 2 பெரிய முக்கோணங்கள்ல 6 சின்ன முக்கோணங்கள் காணப்படும். இது ஓம் நமச்சிவாய அப்படிங்கறதையும் குறிக்குதுங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம தமிழ் முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளா ரகசியமா பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இததான் இப்போ நம்ம சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 4000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம தமிழ் முன்னோர்கள் எப்படி இது எல்லாத்தையும் கணிச்சிருப்பாங்க? இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளவு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருந்துமே நம்மளால பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியல. ஆனா எந்த ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இல்லாத காலகட்டத்தில் நம்ம தமிழர்களுடைய அறிவு கூர்மை எந்த அளவுக்கு இருந்திருக்கிறத பத்தி யோசிச்சு பாருங்க. ஓகே காய், சிதம்பரம் நடராஜ கோவில இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய விஷயங்களை பத்தியும் நடராஜ கோவில கட்டப்பட்ட நம்ம தமிழர்களுடைய பிரம்மாண்டமான விஷயங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவுல நான் உங்களை பார்க்கறேன்.